இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 27 அதிகாரம் 8 என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். ரெபேக்காள் தன்னுடைய மகனாகிய யாக்கோபை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ஒரு தப்பான ஆலோசனையை சொல்றாங்க. ஒரு தவறான வழியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவங்க உதவி செய்யறாங்க. கர்ப்பத்துல 2 பிள்ளைகளும் மோதிட்டு இருக்கிறத கர்த்தரிடத்துல விசாரிக்க போனப்ப ரெபேக்காளுக்கு கிடைச்ச வார்த்தை 2 ஜாதிகள் உருவாயிருக்கு. அதுல மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப இவங்க கவனம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இந்த இளையவன் நல்லா இருக்கணும், இந்த இளையவன் ஆசீர்வாதமா இருக்கும், இளையவன் தேவ திட்டத்துல இருக்கும், இந்த இளையவன் தேவனுடைய வழியில நடக்கும். ஆனா மூத்தவன் யாரு? மூத்தவனும் பிள்ளை தானே, மூத்தவனையும் நீங்க தானே பெற்றீங்க, மூத்தவனையும் நீங்க தானே வளர்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவனை குறித்த அக்கறையே இல்லை. ஆகவே பாருங்க, அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு தவறான போதனையவே இவங்க போதிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ ஏற்ற நேரம் வரும்போது அவனுடைய தகப்பன் ஏசாவை ஆசீர்வதித்து விட கூடாது என்பதற்காக இப்ப துரிதமா செயல்படுறாங்க, தந்திரமா செயல்படுறாங்க, தவறான வழியில செயல்படுறாங்க. அப்ப யாக்கோபு பாருங்க, அப்பா என்னைய கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னைய சபிச்சிருவாரு அப்படி சொல்லும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, பரவாயில்ல, உன்னைய சபித்தால் அந்த சாபம் எல்லாம் ஏன் மேல வரட்டும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கிறோம், எப்படி ஒரு மாதிரிய நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறோம், எப்படி நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், எதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லி தர்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பழக்கம் தவறானது அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம சுட்டி காட்டுறோமா? இதை செய்யக்கூடாது என்பதுல நம்ம கண்டிப்போடு இருக்கிறோமா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவங்க நினைச்சாங்க இது ஒரு நல்ல காரியம் தானே, இது ஒரு தேவையான விஷயம் தானே, ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான், இவன் தான் மூத்தவனுக்கு தலைவனா இருப்பான்னு சொல்லியிருக்கிறார்ல, அப்ப அதுபடிதான் எல்லாமே என்ன செய்யணும், நடக்கணும் அப்படிங்கிறக்கா இல்ல. தேவனுடைய வழி அது அல்ல. கடைசியில ஒரு நாள் கண்டிப்பா கர்த்தர்கிட்ட அவன் நிக்க வேண்டியது இருக்கும். பாருங்க, ஒரு இரவெல்லாம் யாக்கோபு அழுகுறான், ஆண்டவரோடு போராடுறான், கெஞ்சி ஆண்டவரேன்னு கதறான், மிகவும் அழுதான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. கடைசியில ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பா? இப்ப சொல்ல முடியுமா? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஏசான்னு சொல்லுன்னு ஆண்டோட சொல்ல முடியுமா? உண்மையா சொல்றான் யாக்கோபு அப்படின்னு. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்ப நீங்க ஏதாவது ஒரு தவறான வழிமுறைய நீங்க யாருக்கு, உங்க பிள்ளைகளுக்குன்னு இல்லை, யாருக்குனாலும் நீங்க காண்பிக்கிறவர்களா இருந்தால் அது நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பா போயிடும். அது அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு உதவியா நிச்சயம் இருக்காது. அது கர்த்தருடைய பார்வையில பிரியமா இருக்க. நாம எந்தெந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை ஃபாலோ பண்றதுக்கு யாரு நம்ம பின்னாடி வராங்களோ அவங்களுக்கு நல்ல மாதிரியை கற்றுக் கொடுப்போம், நல்ல உதாரணமாய் வாழ்வோம், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்போம். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப அது நம்முடைய கடமை. இப்ப பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் யாருக்கும் ஒரு தவறான உதாரணமா வாழக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்போம். நல்ல மாதிரிகளாக மாறி அநேகரை நீதிக்கு நேராய் வழி நடத்துவோம். தேவனே, எங்க வாழ்க்கையில நாங்க யாருக்கும் ஒரு தவறான உதாரணமா இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.